ஹாய் காய்ஸ், சூப்பர் ஸ்டார் பர்த்டே மந்த் ஸ்பெஷல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏஷியாலே செகண்ட் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு பீக்கில் இருந்த டைமில் அவர் எவ்வளோ ஒரு சிம்பிளான பர்சனாக இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்சிடெண்ட் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பெங்களூரில் தன்னோட ஃப்ரெண்டோட ரூம், ஒரு சின்ன ரூம், அதில் ஒரு உடன் காட்டில் படுத்துட்டு விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்ருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். அவருடைய ஃப்ரெண்ட் ராஜ் பகதூர் உள்ளே வந்துட்டு, என்ன இந்த வெற்றியை பற்றி நீ யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள் ஆட்டு வைக்கிறார், நான் ஆடுறேன், இதில் என்னோடய வெற்றின்னு என்னோடய பெருமைன்னு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சரி வரியா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்டை கேட்குறாரு சூப்பர் ஸ்டார். அதுக்கு என்ன விளையாடுறியா, நீலாம் கோயிலுக்கு வந்தேன்னா என்ன ஆகும், கூட்ட நெரிசல் ஏற்படும், இதெல்லாம் நீ நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கூல் பகதூர், நம்ம வழக்கப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு ஒரு பழுப்பு நிற ஷாலை வச்சு தலைப்பாயை கட்டிக்கிறாரு. ஒரு கசங்கின ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, ரொம்ப ஒரு பழைய ட்ரெஸ், அதை எடுத்து போட்டுட்டு ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் மாறிடுறாரு. அப்போது அவரோட ஃப்ரெண்ட் அவர் ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம், என்னை ஒரு தங்க கூண்டில் போட்டு அடைக்கக்கூடாது, அது யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ தனியாக போயிடுறியா இல்லை நானும் வரட்டுமான்னு அவர் ஃப்ரெண்டு கேட்டதுக்கு அவர் ஒரே ஒரு பார்வை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. கோயில் அன்றைக்கி பயங்கர கூட்டம். ஸோ அப்போ எல்லாரும் அப்படியே சாமியை நோக்கி வேண்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு குஜராத்தி லேடி அவங்க இவரை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஓ, ரொம்ப பாவம், நடக்க முடியாமல் நடக்கிறாரு, பார்க்கவும் ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இந்தப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவர் கையில் ஒரு 10 ரூபாய் நோட்டை கொடுக்குறாங்க. டக்குன்னு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஷாக் ஆகிடுது. ஆனால் அந்த ஷாக் அவர் வெளிக்காட்டாமல் அடுத்த செகண்டே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி தலையை தாழ்த்திட்டு அதை வாங்கிக்கிறாரு. அப்படியே சாமி கும்பிட்டுட்டே போயிடுறாங்க. அங்கே சாமி சன்னிதானத்தில் என்னவோ அவங்க அந்த காசு கொடுத்தவங்களுக்கு இவரையே பார்த்துட்ருக்காங்க. இவர் பார்க்க ரொம்ப ஏழை கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, பட் என்னவோ இவர்கிட்ட ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க சாமி கும்பிட்றத கூட கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இவரையே பார்த்துட்ருக்காங்க. அப்போது சூப்பர் ஸ்டார் எந்த ஒரு இதுவும் சலனமும் இல்லாமல் சாமி கும்பிட்டு அந்த தீபாவளி தட்டில் ஒரு 100 ருபீஸ் போடுறாரு. அவங்களுக்கு பயங்கர ஷாக். ஐயோ, இவர் இவ்வளோ பெரிய ஆளாக, நம்ம இவரை தப்பாக நினச்சி காசு கொடுத்துட்டோமே, இவரை அவமானப்படுத்திட்டோமேன்னு சொல்லி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப உண்டியலில் ஒரு 100 ரூபா காசு போடுறாரு. அவங்களுக்கு ஐயோ, எப்படியாவது நம்ம மன்னிப்பு கேட்கணும், தெரியாமல் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இன்சல்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருக்காங்க. நமக்கு சூப்பர் ஸ்டாரோட நடக்கிற ஸ்பீட் தெரியும் இல்லையா, அவர் கடைன்னு கீழே இறங்கிட்டார். அவங்க பின்னாடியே வராங்க. அப்போ கார், ஒரு ஹை எண்ட் கார் நிற்குது. அதை பற்றி இன்னும் அவங்களுக்கு பரபரப்பாயிடுச்சு. ஐயோ, நம்ம யாரோ பெரிய ஆளை அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி வராங்க. அவர் கார்லேயே ஏறி உட்காந்துட்டாரு. இவங்களை பார்த்து கார் விண்டோஸை மட்டும் இறக்குறாரு. அப்போ அவங்க, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் இப்படி பண்ணலை, நான் உங்களை பார்த்தோன்னே என்னமோ காரணமே தெரியாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு அந்த 10 ருபீஸ் கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துருங்க, நான் சாமிக்கே காணிக்கையாக போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் ஒரு ஸ்மைலோட, இது கடவுளோட வழிகாட்டுதலில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் ஒரு முறையும் ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் நான் வெறும் பிச்சைக்காரன் அப்படின்றத எனக்கு நினைவூட்டுறாங்க, அவர் ஆட்டு வித்தார், நீங்கள் ஒரு பொம்மை தான், இன்றைக்கி என்ன அவர் எனக்கு சொல்லியிருக்காருன்னா, கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க இந்த விஷயத்தை எப்படி இவர் இப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக அப்படியே இவரை கை கூப்பி வணங்கியிருக்காங்க. இவர் அப்படியே கிளம்பிட்டார். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் நம்ம யாருக்கு நடந்தாலும் எவ்வளோ ஒரு அஃபென்சிவாக எடுத்துகிட்டு கோவமாக இருப்போம். ஆனால் சூப்பர் ஸ்டார் அதை எவ்வளோ தன்மையாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும் அந்த 10 ரூபாய் நோட்டை அவர் பத்திரமா வச்சுருக்காரு அப்படின்னும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவர் எவ்வளோ ஒரு சிம்பிளான ஹம்பிளான ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட் போதும். இன்னும் பல இன்ஃபர்மேட்டிவான அவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.